இட்ஸ் சண்டே மார்னிங். இன்னைக்கு வந்துட்டு இந்த அம்மிக்கல் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன் ஊர்லேருந்து. அது வந்து நல்லா அந்த முழு முழுன்னு ஆயிருச்சு. அதனால வந்து இப்படி கொத்திட்டோன்னா நல்லா வந்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ அது கரெக்ட்டா கொத்தவங்களும் வந்திருந்தங்காட்டி நல்லா இது பண்ணிட்டேன். ஆனா நீங்க அம்மிக்கல் வச்சிருந்தீங்கன்னா, மேல இருக்கிற அந்த இது இருக்கு பாருங்க, அதை வந்து கொத்தக்கூடாது. இவங்க தெரியாம கொத்தி குடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து டக்குன்னு சடனா ஞாபகமே வரல. எங்க நாத்தனார் வந்தோனே தான் சொன்னாங்க, "இது எதுக்கு இதெல்லாம் கொத்தி வச்சிருக்க?" அப்படின்ட்டு. அவங்க தான் கொத்தி குடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இது வந்து ஒரு குழந்தை மாரின்னு வந்து சொல்லுவாங்களாம். ஏன்னா நம்ம வந்து கன்சீவா இருக்கிறப்போ இத குடுத்து மறுபடியும் வாங்குவாங்க. நாத்தனார் அவங்க வந்து நம்மகிட்ட குடுத்து மறுபடியும் வந்து கீழ இறக்கி வச்சு மறுபடியும் 3 டைம் என்னமோ பண்ணுவாங்க. அதே மாரி நம்ம வந்து ஏஜென்ட் பண்ற டைம்லயும் நம்ம வந்து தலைய சுத்தி வைப்பாங்களா, அந்த மாரி பண்ணுவாங்க. ஸோ நீங்க யாராச்சும் இது மாரி பண்ணீங்கன்னா, இந்த தப்ப வந்து பண்ணிறாதீங்க. தெரியாம நான் பண்ணிட்டேன். அதனால சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கே பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வந்து மேல அந்த தொட்டியெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்ட்டு வர சொல்லியிருந்தோம். அதனால வந்து அவர் வந்து எல்லாம் கிளீன் பண்ணி குடுத்துட்டு இருந்தாரு. அதே மாரி சுத்தி வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். அப்புறம் இந்த கொஞ்சம் கான்கிரீட் வந்து முன்னாடி கோலம் போடுறதுக்கும், இந்த முன்னாடி கொஞ்சமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் கழுவி மேல எடுத்து வச்சாச்சு.